அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப வருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப 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 எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எல்லாருமே நல்லா இருக்கணும். மிக சிறப்பான ஒரு அமைப்பில் குரு பகவான் இப்போ கடகராசிக்கு பெயரக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பான விஷயங்க. ஏன்னா உச்சம் பெற்று பெயரக்கூடிய போது அந்த குருங்கிற சுபகிரகம் சுபகாரகத்தன்மையை கொண்ட 9 கோள்லையும் முதன்மையான கோள் அப்படின்னு சொல்லலாம். கடகத்தில் குரு பெயர்ச்சி 2026 அற்புதம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி 25 ஈவினிங், அதாவது 26 நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இந்த 26/5/2027 ஒரு பயிற்சி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கியம் பஞ்சாங்கப்படி இந்த பயிற்சி, திருக்கணிதம்படி அப்படி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய அந்த 12ஆம் தேதி 2/6/2026 குரு பயிற்சி மிக சிறப்பாக பெயரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி பகல் 12 மணிக்கெல்லாம் பெயரக்கூடிய அமைப்பு புனர்பூஷம் 3ஆம் பாதத்துக்கு வருது. அப்படிங்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்தே உங்களுக்கு பல விஷயங்கள் மாற்றங்கள், பல விஷயங்கள் புதுமையான விஷயங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வக்ரம் பெற்று அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்று சிம்மத்துக்கு ஒரு சில மாதங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் கடகத்துக்கு வரார். இது ஒரு அமைப்பு உண்டுங்க. அப்போ அக்டோபர் கடைசியில் 31ஆம் தேதி பெயரக்கூடிய அந்த சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புலையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்மத்தில் பெயரக்கூடிய விஷயத்துக்கு குரு வளையம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி விஷயம் கடகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய அம்மா அப்படிங்கிற ஆதிக்கம், சூரியன் அப்படிங்கக்கூடிய ஆதிக்கத்தில் அதிபதியில் சிம்மம் இருக்குது. இது முதன்மையான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 12 கட்டத்திலையுமே உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக சிறப்பான ஒரு அற்புதமான காலங்களோ ஒரு மாற்றங்களோ மாறி மாறி இந்த இப்போ சொல்கிறோம்ல இந்த 4 மாதம் ஒரு தடக்கையும் அப்புறம் ஒரு 6 மாதம் இது மாதிரி ஒரு 3 விதமான பிரிவுகளாக இந்த குரு பயிற்சி 1 இயர்ங்கிறது ஒரு குரு பயிற்சிங்க. அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கான அமைப்பு மாறி மாறி ஒரு பலாபலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல கவனத்தில் உள் வாங்கிக்கணும். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக அவசியம் நீங்கள் உங்களுடைய குரு எப்படி இருக்குது, ஜனன காலத்தில் இப்போ பெயரக்கூடிய குரு என்ன சப்போர்ட் பண்ணுதுங்கிறத ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இதை எல்லா ராசிக்காரமும் பார்த்துக்கணும். இவங்களுக்கு தான் நல்லது இருக்குது, அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். இப்போ அதிசாரமாக மாறக்கூடிய அமைப்புகளாக ஒரு ரிவர்ஸில் வரும்பொழுது வேறு பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்போனால் மகரத்தை பார்க்குறாரு. ஏன்னா 5, 7, 9 தான் மிக சிறந்த பார்வைகள். இதில் 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லும் பொழுது மீனத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி குரு பெயர்ச்சி மிக சிறப்பாக பல பிரச்சனைகளை, ராகு கேது சனி பகவான் பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் மாறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரணும்னு வாழ்த்தி, மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலாபலன் பரிகாரம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகள் நட்பு உள்ளங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ மலேசியா, ஹைதராபாடு, USA, UK எல்லா இடத்துலையும் நமக்கு கால்ஸ் வருது. எல்லாருக்குமே நம்ம நல்ல பலனை கொடுக்கணும். ஆன்மீக சிந்தனையோடு எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாத்துடைய கஷ்டமும் தீரதுக்கு நம்மளால் முடிஞ்ச வழியை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்வழி காட்டக்கூடிய அமைப்பில் இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் சொல்லியிருக்கோம். கடகராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க? கடல் கடந்து கண்ணீர் விடக்கூடிய அமைப்பில் ரொம்ப பிரச்சனைகளாக இருந்துச்சு. நிறைய பிரச்சனை. போங்க மேடம், 6-7 வருஷமாக வச்சு செஞ்சிருச்சு, ஒன்றுமே முடியல. அது 3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அழுகை, ஆத்திரம், மன கொதிப்பு எல்லாமே இருந்துச்சு. 85% நல்லா இருக்குது. பயப்பட வேண்டாங்க. ஜென்மத்தில் குரு அப்படிங்கும்போது குரு பகவானுடைய நட்சத்திரமான
புனர்பூசம் பூசம் ஆயில்யம். அதனால் உங்களுடைய நட்சத்திரமே இங்கே இருக்கிறனால குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். ஜென்ம குரு அப்படின்லாம் பயப்படக்கூடாது. ஏன்னா உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய பார்க்கக்கூடிய இடத்த பாருங்களேன். உங்களுடைய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கும் 9க்கும் உடையவர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனுஷும் மீனமும் என்னென்னா 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் உரித்தானவர் குரு பகவான். அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார். அப்போ குழந்தை பாக்கியம், குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி குலதெய்வத்தில் இருக்கிறதுக்கு தோஷம் இருந்தால் அதில் சரியாகும். அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், எப்படி நிலம், வீடு, வண்டி, வாகனம், ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாத மனுஷாலே இல்லை. அப்போ அதனால் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள், குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம். கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க என் பொண்ணை 4 வருஷமாக குழந்தை இல்லை, கண்டிப்பாக இந்த வருஷம் குவா தான். ஏன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. ஏன்னா கலியுகம், நிறைய ஃபுட்டு வந்து சரியாக எடுத்துக்கிறது இல்லை, நிறைய நான்வெஜ் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கனால தான் வந்து ஆரோக்கிய குறைபாடுகளாக வந்து இப்போ இருக்க குழந்தைங்க வந்து இல்லை வேலைக்கு போகிறாங்க பெண் குழந்தைங்களாம். அதனால் குழந்தை பாக்கியங்கிறது கொஞ்சம் லேட் ஆகிறது, அல்லது இவங்களே தள்ளி போடுறதுனால அதனாலையும் பிரச்சனை வந்துடுது. இப்போ 4 வருஷமாக நான் குழந்தை வேண்டான்னு இருந்தேங்க, அதுக்கான நான் வந்து டேப்லெட்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னது அந்த டேப்லெட்டே வந்து அவங்களுக்கு அப்புறமும் கருத்தரிக்காமல் போகக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்துரு. என்னத்துக்கு இது? கம்முன்னு ஒரு குழந்தைய பேத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 வயசு ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போய்க்கலாம். இது ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் உடல் ஆரோக்கியத்தை இழந்துட்டாவோ, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தத்தை கொடுத்துருச்சுன்னா அது வாழ்க்கையவே முடக்கி வச்சிரும் அல்லவா. இதெல்லாம் வந்து பெரியவங்க எடுத்து சொல்லும் பொழுது அதெல்லாம் கேட்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுக்கு என்னாகும், உங்களுடைய 7ஆம் இடத்தை 7ஆம் இடத்தையே பார்க்குது. அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருந்திருக்காங்க, அல்லது வந்து ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய, வெளிநாடு வெளியூருக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு உள்ளூரே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போகாமல் இருந்தார் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நாளாக அப்படின்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். மனைவி வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாபு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பயப்பட வேண்டாம். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு தீருங்க, அதை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தையே பார்க்குது. 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனத்தை பார்க்குதுங்க. அப்போ மீனத்தை பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு அருமை. இப்போ அப்பா வழி, தந்தை வழி உறவுகள் எல்லாமே சுமூகமாக, ஒரு ஆதரவாக, ஒரு அன்பாக, ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் வந்து இருக்கக்கூடியது. அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வழியில் ஏதாவது சொத்துக்கள் வரும், பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு. இனிமே தான் உங்களுக்கு கௌரவம் கைகூடுங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி நிச்சயம். நிறைய வந்து இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த ராகு கேது தாங்க. அதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பாவகிரகங்கள் வந்து நம்ம ராசியில் 2ஆம் இடத்துல இருக்கனால உங்களுடைய பேச்சில் என்னென்ன நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களோ அதெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா இப்போ கடகம் யாருன்னா நம்மளுடைய முதல்வரே கடகராசி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும். அப்போ வந்து அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தார், சனி பகவானுடைய நட்சத்திரத்துலன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னோம். அதெல்லாம் வந்து அதே போல் முன்னணியாக அவர் ஜெயிச்சு காட்டார். அது எல்லாமே வந்து கோச்சார கிரகத்துடைய அமைப்பும் ஜனன ஜாதகுடைய ஜாதகம் இருந்தாவே கண்டிப்பாக நம்ம நீட்டாக வந்து சொல்லிடலாம். அப்போ கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதோட வேலையை கரெக்டாக செய்யுங்க. இப்போ ராகு ஒரு இடத்துல இருக்குன்னா அதோட எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கும். அதே போல் குரு பகவான் ஒரு இடத்துல இருந்தால் சில விஷயங்களை பாதிப்பை கொடுப்பார். ஆனால் அவர் உட்கார இடம்தான் அப்படி பார்க்கக்கூடியதுக்கு கோடி நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். இவ்வளவும் இருந்தாலும் இந்த மிதுன ராசிக்கு பரவாயில்ல, எல்லா விஷயங்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் கடகத்துக்கும் அந்த ஒரு வேகமும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய இருக்குது. ஆனால் துர்க்கை அம்மன் வழிபாடு எடுங்க, காளி அம்மன் வழிபாடு எடுங்க. என்னங்க மேடம் குருவுக்கு வந்து ஒரு வேகமான விஷயத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு இந்த ராகு கேதுவை பிடிக்கணும். அப்போ நாகமாதா கோயில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை போய் கும்பிட்றது, காளி அம்மனை கும்பிட்றது, பன்னாரி அம்மனை கும்பிட்றது இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீர் ராசியாக இருக்கிறனால குரு உச்சம் பெற்று அங்கே உட்காரனால குரு வழிபடி நின்று ஸ்தலம் அப்படிங்கிறது குருவுடைய ஆதிக்கமான மும்மூர்த்திகள் அப்படிங்கிற சத்துரு சம்ஹார மூர்த்தி ஆக இருக்கக்கூடிய விசேஷமான இடம் என்னன்னா ஒரு வியாழக்கிழமை போயிட்டு திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டு வந்துருங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.